அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 26/11/2025 சஷ்டி திதி நள்ளிரவு 12:02 வரை. அதன் பிறகு சப்தமி திதி திருவோணம் நட்சத்திரம் பின்னிரவு 1:33 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். சித்த யோகம் பின்னிரவு 1:33 வரை. அதன் பிறகு பிரபலாரிஷ்ட யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை விருச்சிக லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, கடகத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சுக்கிரனுடன் புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? கரும்பு மற்றும் வெற்றிலை நட, முட்செடிகளை அகற்ற, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, ஆலோசனை கூட்டங்கள் நடத்த, வாகனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுத்திருப்பது வெற்று காகிதம். அந்த காகிதத்தில் வரைவதோ, எழுதுவதோ, அல்லது கிழிப்பதோ, அல்லது கிறுக்குவதோ எல்லாம் நம் கையில் தான் இருக்கிறது. ஆமாங்க, இறைவன் நமக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாடுறதுக்கு நமக்கு வழிகள் என்னன்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் இறைவன் தந்த வரத்தை, வாழ்க்கையை நேர்பாதையில் சென்று நிம்மதியாக தலை நிமிர்ந்து வாழ வைத்து கொண்டிருப்பவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியாகிய சுகாதிபதியாகிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும். மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி, ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம் அதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குரு பகவானும் ராசிக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது அல்லது தூய்மைப்படுத்துறது, பழைய பொருட்களை அகற்றுறது, புது பொருட்கள் வாங்கிறது, சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்கிறதுன்னு இன்னைக்கு நீங்கள் பரபரப்பாகவும் இருப்பீங்க. 7.5 சனி கொஞ்சம் தொடங்கி இருக்கிறதுனால சின்னதாக ஒரு இனந்தெரியாத பயம் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. இலவசமாக யாராவது கொடுத்தா எதையும் வாங்கிக்காதீங்க. நீங்களும் அதே மாதிரி எல்லா வகையிலுமே கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 7.5 சனியில் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலான்னு இருந்துட்டோம்னா நமக்கு எந்த தொந்தரவுகளும் வராதுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் நம்ம தலையிடுறதுனால அல்லது அதிகமாக ஆசைப்படுறதுனால சில நேரங்களில் தொந்தரவுகள் வர ஆரம்பிக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு சில வழிகள் கிடைக்கும். ஆனாலும் 8ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கூட்டு தொழில் செய்கிறவங்க பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போயிட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில், அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாகவும் இருப்பாங்க. சிலருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் செலவு அலைச்சல் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று சிரமங்கள் இருந்தது, இன்னைக்கு சந்தோஷங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது ஒரு தீபம் அல்ல,
அது அழகாக எரிந்து கொண்டிருக்கும் ஒரு தீப்பந்தம். அதை நம்முடைய வாரிசுகளிடம் ஒப்படைப்பதற்கு முன்பாக முடிந்தவரை பிரகாசமாக எரிய வைக்க வேண்டும். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. பண்பாடு, கலாச்சாரம் அதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நம்முடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் எதெல்லாம் நம்ம குலத்துக்கும் இனத்துக்கும் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் முறைப்படி பின்பற்றுவீங்க. நீங்கள் பின்பற்றுவதோடு மட்டும் இல்லாமல் பிள்ளைகளும் வழி வழியாக அந்த விஷயத்தை கொண்டு வரணும். அந்த நல்லதை அவங்களும் பின்பற்றி வாழணுங்கிறதுல வெளிச்சமாக வெறியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில், நன்மையை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய வகையில் சனி பகவான் தாங்க உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அவர் ஒருத்தர் தாங்க பிரபல யோகாதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கிறாருங்க. தொலைதூர திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் அதெல்லாம் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடும். 5 வருஷத்துக்கு பிறகு, 10 வருஷத்துக்கு பிறகு நாம் என்ன பண்ணலாம், பிள்ளைங்க என்ன ஆவாங்க, அப்போ அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம், நம்ம வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்துக்கலாம், நாம் யாரை கையும் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கக்கூடாது, அவங்கவுங்க பொழப்பை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி மேலோங்குங்க. சூரியனும் செவ்வாயும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசரப்பட வேண்டாம். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். எல்லாருமே உங்களை மாதிரி கற்பூர புத்தியோடு இருப்பாங்களா? ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட புதனும் வக்கரமாகி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருந்தவங்கெல்லாம் சடனாக அப்படியே கொஞ்சம் ஒதுங்குவாங்க. அதே மாதிரி ஒதுங்கி போனவங்கெல்லாம் வழியே பேசுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டு பேசுகிறவங்க பேசுனா நாம் பேசுவோம், பேசாதவங்க பேசாமல் போயிட்டாங்கன்னா நம்ம பேசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒதுங்கி இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தாங்க. அதே மாதிரி வீடு, மன, சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் மூலப்பத்திரம், தாய் பத்திரத்தை வாங்கி அதை சரி பார்த்துட்டு லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு அப்புறமா சொத்து பத்து வாங்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வியாபாரம் போனால் நல்லா இருக்குமே, லாபம் வந்தால் நல்லா இருக்குமேங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இன்றைக்கி இருக்கும், அதிகமான வேலை சுமையும் இன்றைக்கி இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சிரமங்களும் கொஞ்சம் உடல்நலக்குறைவும் இருக்கும். அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு பெரிய வேலையை எடுத்து அதை அரைகுறையாக செய்வதை காட்டிலும் சின்ன வேலையாக இருந்தாலும் அதை முழுமையாக சிறப்பாக செய்து முடிப்பதே ஆண்மையின் அடையாளமாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. பெருசாக எடுத்துக்கிட்டு அதை உழப்பிக்கிட்டு அதை ஒழுங்காக செய்து முடிக்காமல் போகிறத விட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சின்னதாக இருந்தால் கூட அதை கச்சிதமாக செய்து முடித்து அடுத்தவர்களுடைய பார்வையை கவரக்கூடிய உழைப்பாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் 2 நாளாக போயின்னு இருக்குது. இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள், அதிகாரிகளை பார்க்குறது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வீடு மனை வாங்கிறதுக்கான முயற்சிகள் போய் பார்த்துட்டு வர்றது,
பேசிட்டு வர்றது, அந்த முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. ஏன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது, ஆனால் இன்றைக்கி எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்குங்க. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினத்தில் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சுக்கிரனும் புதனும் ஒன்றா உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கடந்த 2 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு கொஞ்சம் விற்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகளை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி நீங்கள் தாண்டி வருவீங்க. ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வயதை கடந்து வருபவர்களெல்லாம் அனுபவசாலிகள் இல்லை. வலிகளை தாங்கி கடந்து வருபவர்கள்தான் உண்மையான அனுபவசாலிகள். ஆமாங்க, சிலர் சின்ன வயசுலேயே நிறைய அடிபட்டு மிதிப்பட்டு அவஸ்தைப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்க. சிலர் எத்தனை வயசானாலும் சரி பெருசாக அனுபவம் இல்லாமல் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. சின்ன வயசுலேயே நீங்கள் நிறைய தனியாக நின்று போராடி இருக்கீங்க. எத்தனையோ பேர் உங்களை கொஞ்சம் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. தேர மாட்டீங்க, முன்னேற மாட்டீங்க, திறமை இல்லை, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில் கடின உழைப்பால் முன்னேறி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்த கவலைகள் எல்லாமே விலகிடும். உள்ளுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கோபதாபங்கள் அதெல்லாம் உங்களை விட்டு போகும். மனசுக்குள்ளார ஒரு சாந்தம், சமாதானம், சமத்துவம் அதெல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் உங்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுந்தவங்க, ஒதுங்கி போனவங்க, அவங்களாம் இப்போ வலியை பேசுவாங்கங்க. அதே போல் போட்டிகளை எல்லாம் கடந்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபல யோகாதிபதி சூரியனும் செவ்வாயும் ஒன்றா உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது, விற்கிறது, அதற்கான முயற்சிகள், முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். நல்ல விதத்தில் அதெல்லாம் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. பாதகாதிபதி சுக்கிரனோட தைரியஸ்தானாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பழைய காரை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, அதற்காக லோன் ஏதாவது பார்க்குறது, மாதம் இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டியவருன்னு ஒரு கணக்கு போட்டும் பார்ப்பீங்க. வியாபாரத்தில் சந்தை நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டைலை நாம் இனிமேல் மாற்றிக்கணும். பழைய மாதிரி இருக்கக்கூடாது. வாட்ஸ்அப் குரூப்லேருந்து எல்லாத்தையும் நம்ம விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினம் ஓரளவு லாபமும் நீங்கள் பார்ப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் தேவை. கோபம் யாருக்கு வேண்டுமானாலும் வரும். ஆமாங்க, ஒருத்தவங்க பொறுமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயங்க, அது ஒரு பெரிய சாதனை. நீங்கள் கூட அப்படி தாங்க. பல நேரங்களில் நீங்கள் பொறுமையாக தான் இருப்பீங்க. ஆனால் உங்களை யாராவது சீண்டி விட்டால் தான் நீங்கள் சீறி பாஞ்சிக்கிட்டே இருப்பீங்க, கோபப்படவும் செய்வீங்க. ஆனாலும் இப்பெல்லாம் நமக்கு என்னத்துக்கு கோபம் இல்லாம், நாம் பொறுமையாகவே இருப்போம்னு சொல்லிட்டு பூமியை போல பொறுத்து சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சவாலான வேலைகளை இன்றைக்கி நீங்கள் கையில் எடுக்கலாம். போட்டிகளில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து கொடுப்பீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதிகாரிகளை பார்க்கலாம். தொழில் தொடங்கிறதுக்கு வந்து டின் நம்பர் வாங்கிறது, இன்சூரன்ஸ் புதுப்பிக்கிறது, அதே மாதிரி இன்றைய தினத்தில் வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, லோனுக்கு முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. தைரியஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. சூரியனும் செவ்வாயும் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலருக்கு புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வருங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த தொழிலும் தொடங்காதீங்க. அவங்க நகர்ந்துட்டா கூட, அவங்க பாதியிலே கிளம்பிட்டா கூட நம்மால் முடியுமா, நாம் ஒத்தையாக நின்று ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சிங்க. அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்துகளையும் போட்டு மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. கூட்டம்லாம் வருதுங்க, கல்லாவில் காசு விழ மாட்டேன் நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி கல்லாவில் காசும் வந்து விழுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பாங்கங்க. அதே போல் இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் வரும். ஆமாங்க, எல்லாம் வரும் போகும். ஆனால் தன்னம்பிக்கை இருந்தால் எல்லாவற்றிலும் ஜெயித்து காட்டிவிட முடியும். அதனால தாங்க எத்தனையோ கஷ்டம், பிறந்ததுலேருந்தே ரொம்ப கஷ்டம்தான், சிரமந்தான். ஆனால் எப்பயுமே நீங்கள் எதையுமே வெளியில் சொல்லிக்கிறதே கிடையாது. நெருக்கமானவங்க, தினந்தோறும் உங்கள்கிட்ட பாசமாக பழகிறவங்க, பேசுகிறவங்களுக்கு மட்டும் லேசாக நீங்கள் வந்து அது கூட பொறுமையாக கோடிட்டு காட்டுவீங்க. மற்றபடி தன்னுடைய சோகங்கள், துன்பங்கள் எதையுமே வெளிப்படுத்தி கொள்ளாமல் நம்ம சோகம் நம்மோட போகட்டும், அடுத்தவங்களை எதுக்கு நாம் அதை சொல்லி காயப்படுத்துவான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எத்தனை சோகங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு சோகங்களை எல்லாம் சாகசங்களாக மாற்றக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கண்டகச்சனி தான் ஒரு பக்கம் உங்களை வந்து துரத்திக்கிட்டே இருக்குது. உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை இருக்கும், சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்கும். பிள்ளைகளும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார பெருசாக வந்து புரிதல் இல்லைங்கிற மாதிரி சில நேரங்களில் தோணும். ஏன்னா 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தாலே 5ஆவது நிமிஷம் ஏதோ ஒன்று அரைகுறையாக அது சண்டையில் போய் முடியுது. என்ன இப்படி இருக்குன்னு சில நேரங்களில் யோசிக்க தோணுங்க. ஆனாலும் 2ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் காத்து நிற்காங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை பாதிக்காதுங்க. தைரியஸ்தானத்தில் நெருப்பு கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் கூட சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. வெற்றி உண்டுங்க. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு வந்துடலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, எவர் பிறருடைய நற்செயல்களை பார்த்து சந்தோஷப்படவில்லையோ அவரால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு நல்லதை செய்யவே முடியாது. ஆமாங்க, நீங்கள்லாம் யாராவது ஊருக்கு நல்லது செய்கிறாங்க, அல்லது கோவிலுக்கு நல்லது செய்கிறாங்க, அல்லது ஒரு திருவிழா எடுத்து நடத்துகிறாங்க, அல்லது ஏழைப்பாழ பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கல்வி கட்டணம் செலுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் உடனே பாராட்டுவீங்க. ரொம்ப அற்புதமாக நிறைய நல்லது செய்துன்னு உங்களுடைய சேவை தொடரட்டும் அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த சேவை செய்துன்னு இருக்கிறவங்க கையில் உங்களால் ஆன பண உதவியும் தந்து நாடு நல்லா இருந்தால் நாம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடிட்டு தாங்க போகுது. சொந்த பந்தங்கள் எல்லாமே தேடி வருவாங்க. காரணம், நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது செய்கிறீங்க, வர்றவங்களையும் அன்பாக உபசரிக்கிறீங்க, எல்லாரும் நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. காரணம் என்ன? உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியில் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால தாங்க முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனவங்க இப்போ வலியை பேசுவாங்க. புதனும் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் நிலைமை சரியில்லாமல் இருக்குது. அதிகாரிகள் வேறு மாதிரி இருக்காங்க. கூட வேலை பார்க்குறவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாவது ஒன்றுனா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. வேலையில் இருக்கலாமா இல்லை விட்டுடலாமா ஒரு யோசனையாகவே உங்கள் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இருக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலையை விட்டுட்டு சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான, வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. சகோதர வகையில் செலவுகள் இருக்குங்க. லேசாக கண்ணெரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் நீங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இன்னைக்கு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன்னுடைய மனசாட்சி மட்டுமே. ஆமாங்க, நம்ம மனசை நாம் திருப்திப்படுத்திட்டோம்னா நாம் உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே நம்மால் திருப்திப்படுத்திட முடியுங்க. அதனால தாங்க நீங்கள் உங்களுக்குள்ளார பேசிப்பீங்க, உங்கள் மனசுக்குள்ளார பேசிப்பீங்க, உங்கள் ஆழ்மனதுக்குள்ளார பேசிப்பீங்க. அவங்களோட பேசி பேசி நீங்கள் சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அப்போ அந்த மனசாட்சியோடு பேசி அந்த மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு அதை வெளிப்படையாக விரிவாக வெளிச்சம் போட்டு பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. இந்த உலகத்தை இறைவன் இனிமையாக படைத்திருக்கிறாரு. அதை நாம தான் சரியாக அனுபவிக்க முடியாமல் குறுகிய வட்டத்துக்குள்ளார வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற மாதிரியான எண்ணங்களும் தெளிவுகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் உங்கள் மனசுக்குள்ளார வந்துகிட்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வாழ்க்கையில் அடிப்படையாக என்னென்ன வசதிகள் வேணுமோ அதெல்லாம் நாம் செய்துப்போம். ரொம்ப சிக்கனமாக இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. நல்ல ஆடைகளை உடுத்துவோம், நல்ல உணவுகளை உட்கொள்வோம், அதே மாதிரி உடற்பயிற்சி அதெல்லாம் செய்வோம். நாம் நமக்காக வாழ்ந்துக்கணும், அப்புறம் மற்றவங்களுக்காகவும் நாம் வாழணுங்கிற தெளிவும் இன்றைக்கி ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. ராசிக்குள்ளார சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடல் உஷ்ணம் அதிகமாகும், லேசாக கண்ணெரிச்சல் வரும், சில நேரங்களில் சிடு சிடுன்னு பேசுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறதும் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார்.
இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால யோகா தியானம் அப்படின்னு பழசெல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பீங்க. வாழ்க்கையில் முன்னோர்கள் கண்டுபிடிச்சது, அவங்க முறைப்படி பயன்படுத்தினது, பின்பற்றினது, அதெல்லாம் நாம் ஏன் பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் வருங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது, எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லா இருக்குதுங்க. சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. சகோதர வகையில் செலவுகளும் கொஞ்சம் இருக்குங்க. இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் யார் என்று அறிய விரும்புகிறீர்களா? நான் நல்லவனா அல்லவனா என்று கேள்வி கேட்டு கொண்டிருக்காதீர்கள். செயலில் இறங்குங்கள், செயலில் இறங்குங்கள். அந்த செயல் உங்களை யார் என்பதை வரையறுத்து காட்டிவிடும். ஆமாங்க, பேசுகிறதெல்லாம் வேறங்க, கேள்வி கேட்குறதெல்லாம் வேறங்க. ஆனால் நம்ம என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறோம், எந்த செயலில் நம்ம ஆர்வம் காட்டுறோம், நல்லதில் ஆர்வம் காட்டுறோமா அல்லது மற்றதில் ஆர்வம் காட்டுறோமாங்கிறதெல்லாம் உலகுக்கு தெரிந்து விடுங்க. அதனால் நாம் செய்ய வேண்டிய செயல்களை நல்ல விதமாக செய்து கொண்டிருந்தால், நற்செயல்களை செய்து கொண்டிருந்தாலே உலகம் நம்மை நல்லவன் என்று புகழ ஆரம்பித்துவிடும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதையே நாடி சென்று செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. ஆனால் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. இதோ அதோன்னு எல்லாம் தள்ளி தள்ளி போகுது. உதவி செய்கிறேன்னு சொல்கிறவங்க கூட அப்புறம் ஒதுங்கிக்கிறாங்க. என்னங்க வாழ்க்கை இதுன்னு சில நேரங்களில் நினைக்க தோணுங்க. ஆனாலும் தைரியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால விடாமல் நீங்கள் போராடிட்டு தான் இருக்கீங்க, ஜெயிச்சிட்டு தான் இருக்கீங்க. அதனால் இன்றைக்கும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் நெருப்பு கிரகங்கள் இருக்கிறதுனால தூக்கம் கொஞ்சம் குறைய தான் செய்யும். யோசனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தியானம்லாம் செய்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் உட்கார்ந்துருக்காங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோகத்தில் மட்டும் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வலுத்து இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமை இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களை, பழி வாங்குவதற்கு கத்தி தேவையில்லை, புத்தி இருந்தால் மட்டுமே போதும். ஒருவரை பழி வாங்குவதற்கு அவரை விட மேலாக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் வாய் சண்டையில் இறங்க மாட்டீங்க, வார்த்தை சண்டையிலையும் இறங்க மாட்டீங்க. கைகலப்பெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. ஏதோ நம்மளை தவறாக பேசிட்டாங்க, நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க, பரவாயில்ல, நாம் பொறுத்து போவோம். ஆனால் அவங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும், முன்னேறி காட்டணும். எந்த இடத்துல அவங்க நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த இடத்துல நம்ம மரியாதையாக இருந்து காட்டணுங்கிற எண்ணத்தோடு, வைராக்கியத்தோடு, கடின உழைப்பால் எதிரிகளுக்கு பதிலடி தந்து வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இல்லைங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பழசெல்லாம் நினச்சி பார்த்து சில நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து கண் கலங்கிறதெல்லாம் சரியாக வராதுங்க. அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்
இன்றைக்கி சோர்வு களைப்பு இருக்கும், முன்கோபம் இருக்கும், எங்கே போனாலும் மறைமுக எதிர்ப்புகளும் போட்டிகளும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எங்கே போனாலும் இன்னைக்கு கொஞ்சம் மரியாதை கூடுங்க. ஆனாலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வியாபாரம் கூட இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். பெரிய ஒப்பந்தங்கள்லாம் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இருந்தால் யோசித்து முடிவிடுங்க. உத்தியோகத்தில் கூட இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி சிலர் பேசுவாங்க, பொறுமையாக கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளியை தருகிறார்கள். ஆமாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க யாராவது நம்மளை குறை சொல்கிறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருந்ததுன்னா, அது சரியாக இருந்தால் உடனே அதை கேட்டு உங்களை நீங்களே மாற்றிப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்தவங்க குறை சொல்கிற அளவுக்கு நாம் இனிமேல் நடந்துக்க கூடாதுங்கிற முடிவுக்கும் எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்குமே எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. 5 வருஷ போராட்டம் இன்றைக்கி தாங்க முடிவுக்கு வந்திருக்குங்கிற மாதிரியான நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி முக்கியஸ்தர்கள் அறிமுகம் ஆகுவாங்க. விஐபிகளால் உங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்குங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது. உங்களுடைய ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் வாயு கோளாறு, வயிற்றுக்கோளாறு விலகுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சூரியனும் உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. செவ்வாயோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. ஒரேடியாக நாம் எதிர்பார்த்தோம், ஏதோ ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது. நேர்மையாக இருக்கீங்க, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில நேரங்களில் கோவப்படுறீங்க. அதை மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அலுவலகத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் பணப்பற்றாக்குறையும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, சின்ன சின்ன மகிழ்ச்சியில் சொர்க்கம் உண்டு. சின்ன சின்னதாய் அது தெரிவதனாலேயே பலருக்கும் அது புரியாமல் போவதுண்டு. ஆமாங்க, அதனால தாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நல்ல செய்தி, சுப செய்தி அது சின்னதாக இருந்தாலும் கூட அதுக்காக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. சின்ன செய்தியை கேட்டால் கூட அதை எல்லார்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும், நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும்ங்கிற கொள்கையோடு எல்லா நேரங்களிலும் சந்தோஷங்களை அனுபவிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால்
பிள்ளைகளோடு உட்கார்ந்து கொஞ்சம் பேசுவீங்க. அவங்களுடைய திட்டங்கள் என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் பேசாமல் இருந்தவங்க இப்போ வழியே வந்து பேசுவாங்க. உங்கள் ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து 7.5 சனியாக ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால பார்த்து சாப்பிட்றது நல்லதுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சம் சுமார் தாங்க. இருந்தாலும் வீட்டு உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க. பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க. அப்படி பார்த்து சாப்பிட்டாலும் கூட வயிற்றுக்கோளாறு வருதேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசிப்பதெல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வர்ற அளவுக்கு கொஞ்சம் பணவரவுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரனுக்கனால இன்றைக்கி வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால சிலர் வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆனாலும் செலவுகளும் அலைச்சல்களும் சேர்ந்து இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. செல்வாக்கு உண்டு, பணவரவு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 89 வயசு பூசாரி உடுக்கை எடுத்து அடிக்கிறார். அம்மா வெளியில் வாமா, வந்து உத்தரவு கொடுமா, உன் புள்ள வந்து உன்கிட்ட குறி கேட்குறான், உன்கிட்ட உத்தரவு கேட்குறான், உன் பக்தன் உன்கிட்ட ஓடி வந்திருக்கிறான், தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டுருக்கான். அதுக்கு நீ உத்தரவு கொடுத்தா தான் அவன் போய் ஒரு வியாபாரம் தொடங்கலான்னு இருக்கான். அவன் மனசுக்குள்ளே நினச்சிருக்கிறது நடக்குமா நடக்காதா, அதை இந்த நேரத்தில் செய்யலாமா வேண்டாமா, அல்லது அப்புறமா பார்த்துக்கலாமா, நீ வந்து உத்தரவு கொடுமா, நீ வாக்கு கொடுமா, நீ குறி சொல்லுமா அப்படின்னு அந்த உடுக்கையை அடித்து அந்த பூசாரி அம்பாளை கூப்பிட்டுட்டே இருக்கார். ஆயிமகமாயினி ஆனந்த வள்ளினி அகிலாண்ட வள்ளினியேன்னு சொல்லிட்டு அம்பாளை துதித்து பாடிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எந்த அறிகுறியும் இல்லை. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து அழமையான ஒரு கோடி நாகம் அந்த கோவிலில் அந்த புற்றிலேருந்து கோடி நாகம் வருகிறது. ஒரு எலுமிச்சம் கனியை வச்சு தான் இந்த பூசாரி குறி கேட்குறாரு. அதை அந்த புற்று மேலே வச்சு கேட்குறாரு. உடனே அந்த கோடி நாகமானது, வயதான நாகமானது சற்றே அதனுடைய தலையை கொஞ்சம் வெளியில் காட்டி அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து தள்ளிட்டு உடனே உள்ளே போய் மறைஞ்சிடுதுங்க. இப்படி தாங்க அந்த கோவிலில் வந்து காலமாக பக்த கோடிகள் குறி கேட்டு கொண்டே இருந்தாங்க. அப்போல்லாம் அந்த கோவிலில் பெரிய நாகம் எல்லாமே இருந்ததுங்க. அப்படிப்பட்ட ஒரு திருக்கோவிலுக்கு நாளைய தினத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க இருக்குதுங்க. அப்போ அந்த திருக்கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எலவானாசூர் கோட்டை அப்படிங்கிற ஊருங்க. உளுந்தூர்பேட்டையிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த கோவில், அந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க. அதாவது எலவனாசூர் கோட்டையில் அந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் அம்மா பெரியாயி காப்பாற்று அப்படின்னு ஓடி வராங்க. அம்மா மகமாயி காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அங்காளம்மா எனக்கு ஏதாவது வழிகாட்டுமா அப்படின்னு ஓடி வராங்க. ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுங்க. அந்த திருக்கோவில் பெயர் வந்து, அங்கே இருக்கிற அம்பாளுடைய பெயர் வந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில். இந்த அம்மா வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறாங்க. ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்லது நடக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது குழந்தைங்களுக்கு பிறந்த முதல்
முடியை எடுத்து காணிக்க கொடுக்கறது, காது குத்துறது, எதுவாக இருந்தாலும் இங்கே தான் அவங்க ஓடி வராங்க. வந்து தாயாரை, அந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியை இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க. சக்தி வாய்ந்த பழமையான திருக்கோவிலாக இந்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய புற்று, நீங்கள் பல அம்மன் கோயிலில் வந்து புற்று பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த அம்மன் கோயிலில் வந்து புற்று ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. அதாவது வளர்ந்த புற்றாக இருக்குது, கிளைகளாக வளர்ந்த புற்றாக இருக்குது. திடீர்னு பார்த்தா ஏதோ மரத்தினுடைய கிளைகள்லாம் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி அதாவது வளர்ந்த புற்றாக கிளைகளாக புற்றுக்கள் வந்து ரொம்ப அழகாக வளர்ந்து காணப்படுது. அந்த புற்றை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற அந்த பழமை நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன், அந்த வைப்ரேஷன், அந்த கதிர்வீச்சு நம்மளை வந்து நம்ம மனசுக்குள்ளார புகுந்து நமக்குள்ளார ஒரு தெளிவையும் உண்டாக்குங்க. ஒரு முறை நீங்கள் வந்து வணங்கும் பொழுது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க ஆரம்பிக்குங்க. அந்த கோவில்லையே ஸ்ரீ பாவாடை ராயன் கோவில் இருக்குது. அந்த பாவாடை ராயன்கிட்ட வந்து கண் திருஷ்டி, ஓமல் இதுக்கெல்லாம் வேண்டிக்கிறாங்க ஸ்ரீ பாவாடை ராயன் கோவில். அதுக்கடுத்து வந்து ஸ்ரீ நாகக்கண்ணிகிட்ட அமர்ந்து தங்களுடைய சர்ப்பதோஷங்களை பக்த கோடிகள் போக்கிக்கிறாங்க. அதே மாதிரி சப்த கண்ணியர்களும் இங்கே எழுந்தருளி இருக்கிறாங்க. ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ நவகிரகம், ஸ்ரீ விநாயக பெருமான், ஸ்ரீ முருகப்பெருமான்னு இங்கே சின்ன சின்ன சன்னதிகளும் தனியாக அழகாக அமைக்கப்பட்டிருக்குங்க. நாகதோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம் உள்ளவங்க இங்கே வந்து சாந்தி பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நோயோடு இருக்கிறவங்க இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க, நோய் விலகுது. மாசி மாதத்தில் இங்கே உற்சவம் எல்லாமே நடக்குதுங்க. நாளை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளார ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்குதுங்க. உளுந்தூர்பேட்டை அருகிலுள்ள எலவனாசூர் கோட்டையில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்திவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.